கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி. இன்றைக்கு உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களுக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு இன்று பேசுவதாக, உங்கள் ஆத்துமாவை தேற்றுவதாக அமைவதாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு உபாகமம் 11:12 வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். உபாகமம் 11:12 இவ்வாறு சொல்லுகிறது: அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கிறார். கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் முன்பதாக அந்த தேசத்திற்கு எச்சரிக்கையாக கொடுக்கிற வசனம். நீங்கள் அந்த தேசத்தில் எப்படி இருக்க வேண்டும், உங்கள் ஆத்துமாக்கள் எப்படி தேவனோடு இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா ஆண்டவர் கொடுத்த வசனம்தான் இந்த வசனம். நான் உன் தேவனாகிய விசாரிக்கிற தேசம். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் தேசத்தை அமிளவாய் நேசிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மேல் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், தேவன் பிரியப்படுகிற மகன் மேல், ஒரு குடும்பத்தின் மேல் ஆண்டவருடைய கண்கள் வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் இருக்கும் என்று இந்த வேத வசனத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தேவன் விரும்புகிற மனிதனை ஆண்டவர் வருஷத்தின் துவக்கம் முதல் கடைசி வரை விசாரிக்கிற தேசம். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். இந்த வசனம் இஸ்ரவேல் தேச மக்களுக்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வசனம். இதன் முன்பகுதியை நாம் பார்க்கும்போது உபாகமம் 10:12 இவ்வாறு சொல்லுகிறது: இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனையையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் அவரை அன்பு கூற வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இப்பொழுதும் இஸ்ரவேலை, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. ஹல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி என்று அந்த வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் ஆண்டவர் மேலும் அழுத்தமாக சொல்லு, இதை எல்லாமல் வேற எண்ணத்தை நான் கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளையும் கட்டளையும் கைக்கொள்ள வேண்டும் என்று இல்லாமல் வேறு எதை நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் முன் சொல்லுகிறார். பாருங்கள், இதற்கு முந்தின 12ஆம் வசனத்தில் நாம் வசித்தது போல அவர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் ஹல்லேலூயா அவரை சேவிக்கிற யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய கண்கள் அந்த வருடத்தின் துவக்கம் முதல் வருடத்தின் கடைசி வரை அவர்கள் மேல் இருக்கும் என்று நமக்கு இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் பாருங்கள். தேவனுக்கு பிரியமானதாய் முதல் இடத்தை தேவனுக்கு கொடுத்து முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் எதை வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுகிற அந்த முழு ஹல்லேலூயா அந்த இருதயம் யாருக்கு வருகிறதோ, எப்பொழுது ஒரு மனிதனுக்கு வருகிறதோ அப்பொழுது அவருடைய கண்கள் அந்த நபரின் பக்கமாக சாய்கிறது. நாம் குடும்பத்தில் அவருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளின்படி வாழ்வோம் என்றால் அவருடைய கண்கள் நம்முடைய குடும்பத்தின் மேல் வருடத்தின் துவக்கம் முதல் வருடத்தின் கடைசி வரை இருக்கும் என்று ஆண்டவர் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதனால் தான் ஹல்லேலூயா முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிற அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லுகிறது, முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு ஹல்லேலூயா தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை எதிர்த்து வருகிற, நம்மை ஹல்லேலூயா நம்மை ஹல்லேலூயா விழத்தள்ளுகிறேன் ஹல்லேலூயா தேவனுடைய கட்டளைகளிலிருந்து மீற ஹல்லேலூயா செய்கிறேன் எல்லாவற்றையும் விட்டு என் ஆண்டவருக்கு நான் முதலிடம், என் ஆத்துமா முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவர்கள் அன்பு கூற வேண்டும், அவரோடு நான் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோனா எப்படி நடந்தான்? ஹல்லேலூயா. யோனா வேதம் சொல்லுகிறது, யோனா வாக் வித் காட் என்று சொல்லுகிறது. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தான். ஹல்லேலூயா. அதை போல முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு தேவனோடு
நடக்க ஆண்டவர் நம்முடைய உள்ளம் அவரோடு நெருங்கும் போது அவருடைய கண்கள் நம் பக்கமாக நோக்கும். ஹல்லேலூயா. வருடத்தின் துவக்கம் முதல் வருடத்தின் கடைசி வரை அவருடைய ஹல்லேலூயா பார்வை நம்மேல் இருக்கும், நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்கும், நம்முடைய காரியங்கள் மேல் இருக்கும், நம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கும், ஆஸ்திகள் மேல் இருக்கும், அந்தஸ்துகள் மேல் இருக்கும். அதனால் தான் ஆண்டவர் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்களை பார்த்து, நீங்கள் முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடும் என்னில் அன்பு கூர்ந்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொள்வீர்களானால் வருடத்தின் துவக்கம் முதல் வருடத்தின் கடைசி வரை என்னுடைய கண்கள் அதன் மேல் நோக்கமாய் இருக்கும் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் ஒரு விஷயம் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் விசாரிக்கிற ஒரு நபராய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாம் விசாரிக்கிறவராய், ஹல்லேலூயா, அவ்வளவாய் அன்பு நம்மிடத்தில் அன்பு கூற தேவன், நம்மளோடு உறவாட நினைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எதிராய் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் வாழும்போது ஹல்லேலூயா நம்மை கரைப்படுத்த நினைக்கிற அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை தேவனுக்காக முடிவெடுத்து முன்னெடுக்கும் போது ஹல்லேலூயா நம்மை ஹல்லேலூயா விழத்தள்ள நினைக்கிற பிசாசுடைய கிரியைகள் நம்மை எதிர்கொள்ள நேரிடும். அந்த நேரத்தில் எல்லாம் ஹல்லேலூயா தேவனுக்காக நின்று முழு இருதயத்தோடும் ஹல்லேலூயா ஏன் அப்படி செய்ய வேண்டும்? அவர் சகல வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அதனால் அவரை முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூறும்போது ஆண்டவருடைய எல்லா ஹல்லேலூயா ஆசீர்வாதங்களும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய பார்வை நம்மோடு இருந்தால் நமக்கு என்ன பயம் இல்லையா? அதை போல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அமைய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் ஹல்லேலூயா எதிர்பார்க்கிறார். அதனால் தான் நான் விசாரிக்கிற தேசம் என்று இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே நீ கேள், நான் விசாரிக்கிற தேசம் வருடத்தின் துவக்கம் முதல் வருடத்தின் கடைசி வரை என்னுடைய பார்வை அதன் மேல் நோக்கமா இருக்கும். ஆனால் நீ செய்ய வேண்டியது என்னவென்றால் ஹல்லேலூயா என்னுடைய கட்டளைகளின்படி நடக்க வேண்டும், முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என்னை பின்தொடர வேண்டும் என்று எச்சரிக்கை கொடுக்கிறார். பாருங்கள், அதை ஹல்லேலூயா நாம் இந்த வசனத்தை உணர்ந்தவர்களாய் ஹல்லேலூயா தேவனுக்காக இன்றைக்கு நாம் அர்ப்பணிப்போம், தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். பாருங்கள், அவருடைய கண்கள் ஹல்லேலூயா நம்மேல் ஹல்லேலூயா வருடத்தின் துவக்கம் முதல் கடைசி வரை இருக்கணும். ஹல்லேலூயா நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்கணும். அதற்கு ஒரே ஒரு ஹல்லேலூயா முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு அவரோடு நடக்கணும். ஹல்லேலூயா அவர்கள் அன்பு கூறணும், அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஹல்லேலூயா நாம் ஹல்லேலூயா ஆராய்ந்து பார்த்து ஒன்று கூட தேவனுக்காக நிற்கணும். ஹல்லேலூயா என் மகனே மகளே, ஆண்டவராய் இயேசுவை நீ முழு பலத்தோடு ஹல்லேலூயா ஆண்டவர் அன்பு கூறுவாய் என்றால் எதற்கும் பயப்பட தேவையில்லை. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அன்றைய இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாய் இறங்கி வருவார், நம்முடைய குடும்பத்தில் இறங்கி வருவார். ஹல்லேலூயா அதை நாம் மறந்து விடவே வேண்டாம். ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது, அவர் மறப்பதற்கு மனுஷன் அல்ல, நம்முடைய கரிகளை ஆனாலும் உள்ளத்தின் அந்தரங்களை ஆராய்ந்தறிகிற தேவன். ஹல்லேலூயா அதனால் நாம் பயப்பட தேவையில்லை. நாம் செய்ய வேண்டிய இந்த காலத்தில் நிற்க வேண்டிய ஒன்று முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனை பின் செல்ல வேண்டும். ஹல்லேலூயா அப்பொழுது தேவனுடைய பெரிய காரியங்களை நம்ம குடும்பங்களில் வரும். பாருங்கள், இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். ஹல்லேலூயா 1 ராஜாக்கள் 8:28 இவ்வாறு சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் என்று உமது சன்னதியில் செய்யும் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவிழத்தில் கொண்டருளும். 29வது வசனம், உமது அடியே நிமிடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீ சொன்ன ஸ்தலமாகி இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. பாருங்கள், ஆண்டவர் ஹல்லேலூயா இந்த வசனம் 6 என்னென்றால், சாலமோன் ராஜா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை தேவனுடைய சுத்தத்தின்படி கட்டி ஹல்லேலூயா ஆண்டவருக்காக ஹல்லேலூயா அர்ப்பணித்து அந்த இடத்தில் தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். பாருங்கள், இதற்கு முன்பாக பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, பின்பு சாலமோன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்னே இஸ்ரவேல் சபை எல்லாருக்கும் எதிராக நின்று வானத்திற்கு நேராய் தன் கைகளை விரித்து 23வது வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவனில்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். ஹல்லேலூயா
ஆண்டவர் இதன் துவக்கத்தை பார்க்கும்போது பாருங்கள், சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டிவிட்டு தன் கைகளை விரித்து அதற்கு முன்பாக நின்று சொல்லுகிறான், பாருங்கள், உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறேன். இதை பார்க்கும்போது பாருங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்முடைய கண்கள், ஹல்லேலூயா, இந்த ஆலயத்தின் மேல் நாம் படித்தது போல, என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் என்று உமது சந்நிதியில் செய்யும் விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியனுடைய விண்ணப்பத்தை வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். உமது அடியன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக என்று முதல் குறிப்பிட்டு, அதற்கு முன்பதாகத்தான் இந்த வசனம் தேவனுக்கு முன்பாக கைகளை விரித்து சொல்லுகிறான், தேவனுக்கு உணர்த்துகிறான், ஆண்டவரே, உன்னை முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவதற்கு உம்முடைய ஆளுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன், என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தீர். பாருங்கள், ஹல்லேலூயா, இன்றைக்கு நான் உம்முடைய சமூகத்தில், ஹல்லேலூயா, முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு உமக்கு அன்பு கூறுவதை நீர் நினைத்தருளுவீராக. ஆதலால், ஹல்லேலூயா, நான் இந்த இடத்தில் நின்று நான் சொல்லுகிறேன், என் விண்ணப்பம் வைக்கிறான். பாருங்கள், தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டு என்னுடைய நடக்கையை ஆராய்ந்து பாரும். நான் உம்மிடத்தில் முழு ஆத்துமாவோடும், ஹல்லேலூயா, உம்மோடு நடக்கிறதை கவனித்து பாரும். இன்றைக்கு நான் இந்த இடத்தில் செய்கிற விண்ணப்பத்தை நீ கேட்டருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீ சொன்ன ஸ்தலமாகி இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. பாருங்கள், ஹல்லேலூயா, அந்த இடத்திலும் பாருங்கள், உம்முடைய கண்கள், தேவனுடைய கண்கள் அந்த இடத்தில் இரவும் பகலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறான். பாருங்கள், அதற்கு முக்கியமான காரியம், ஹல்லேலூயா, தேவனுக்கு அறிவுறுத்த, நம்மை முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு உம்மோடு நான் அன்பு கூர்ந்து நடக்கிறது நீர், ஹல்லேலூயா, பாரும். ஹல்லேலூயா, அப்படிப்பட்டவர்களுக்கு நீர், ஹல்லேலூயா, உம்முடைய எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, நீர் கொடுத்த உடன்படிக்கைகளை, நீ சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அதன்படியாக இந்த இடத்தில் ஆலயத்தை நான் கட்டியிருக்கிறேன். ஹல்லேலூயா, இந்த ஆலயத்துக்கு முன்பாக உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, இந்த இடத்தில் ஏறெடுக்கிற, ஹல்லேலூயா, எல்லா விண்ணப்பத்திற்கும் உம்முடைய கண்கள், ஹல்லேலூயா, இரவும் பகலும் திறந்திருக்கணும். ஹல்லேலூயா, எப்பொழுதும் உம்முடைய கண்கள் இதில் திறந்திருக்கணும். இந்த விண்ணப்பத்திற்கு எல்லாம் நீர் பதிலை கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் நின்று விண்ணப்பம் பண்ணுகிறான். ஹல்லேலூயா, ஆண்டவர், ஹல்லேலூயா, அந்த விண்ணப்பத்தை கேட்டார். ஹல்லேலூயா, 1 ராஜாக்கள் 9:3 இவ்வாறு சொல்லுகிறது, கர்த்தர் அவனை நோக்கி, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றென்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் எந்நாளும் அங்கே இருக்கும். பாருங்கள், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சாமுவேல் என்ன விண்ணப்பம் வைத்தான்? உம்முடைய கண்கள் இரவும் பகலும் இதுல நோக்கமா இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் சொன்னான். ஆனா ஆண்டவர் அதை கூட்டி என்ன, என் இருதயம் அங்கே இருக்குன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பாருங்கள், என் கண்களும் என் இருதயம் எந்நாளும் அங்கே இருக்கும். அந்த வேண்டுதலை ஆண்டவர் கேட்டார். பாருங்கள், பாருங்கள், இதற்கு எல்லாம் முக்கியமான காரணம் தேவனுடைய கட்டளைகளின்படி, அவருடைய நீதியின்படி நடக்கிறது நிமித்தம். அதனால் தான் சாமுவேல் கூட ஆலயத்தை கட்டி, நாம் முன்பு பார்த்தது போல அதற்கு முன்பாக கைகளை விரித்து, ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்முடைய கட்டளைகளை நான் முழு ஆத்துமாவோடு, ஹல்லேலூயா, கடைபிடித்து வருகிறேன். ஹல்லேலூயா, இந்த இடத்தில் நான் விண்ணப்பம் ஏறெடுக்கிறேன். நீர் கேட்டு உம்முடைய கண்கள் இரவும் பகலும் எப்பொழுதும் இருக்கணும், இந்த விண்ணப்பத்திற்கு நீ பதிலை கொடுக்கணும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவர் அதை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா, எதற்கு காரணம்? ஹல்லேலூயா, சாலோமோனுடைய நீதி, ஹல்லேலூயா, தேவனுடைய கற்பனைகளின்படி கட்டளையின்படி நடக்கிற அந்த நியாயம், அதை ஆண்டவர், ஹல்லேலூயா, பார்த்து என்ன செய்தார் என்றால், என்னுடைய கண்கள் மட்டுமல்ல இரவும், ஹல்லேலூயா, என்னுடைய இருதயமும் அங்கே இருக்கும் என்று கூட்டி சொல்கிறார். பாருங்கள், அதை போல நம்முடைய வாழ்க்கை, ஹல்லேலூயா, அப்படியாகத்தான் ஆண்டவர், ஹல்லேலூயா, பார்க்கிறார். ஹல்லேலூயா, தேவனுக்கு பிரியமாய் நடக்கும் போது, தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கும் போது, இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற
கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வசனங்கள் உங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் எழும்பணும். நீ சோர்ந்து இருப்பீர்கள் என்றால், ஹல்லேலூயா, நீங்க சோர்வடைந்திருப்பீர்கள் என்றால் பல காரணங்களால், ஹல்லேலூயா, வறுமையின் காரணமாக, பொருளாதாரத்தின் காரணமாக, பிள்ளைகள் காரணமாக, பல காரணங்களால் நீங்கள் இன்று சோர்ந்து போயிருந்தால், ஆண்டவர் நம்மோடு கேட்கிறது ஒன்று, உங்கள் இருதயத்தை கேட்கிறார். முழு பலத்தோடு மகனே நீ எழும்பு, ஹல்லேலூயா, முழு பலத்தோடு என்னிடத்தில் வா, என்னிடத்தில் அன்பு கூறு, என்னுடைய கட்டளைகளின்படி நட, நீ ஜெபம் பண்ணி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எழுந்திரு என்று சொல்லுகிறார். அப்படி நடக்கும்போது அவருடைய கண்கள் மட்டுமல்ல, அவருடைய இருதயம் நம் பக்கமாக திரும்பும். ஹல்லேலூயா, அவருடைய பிரசன்னம் நம்மோடு இடைபடும். ஹல்லேலூயா, நம்மை வாழ வைக்கும். ஹல்லேலூயா, நமக்கு வேண்டியதை எல்லாவற்றையும் அது நடத்தி சொல்லும். பாருங்கள், நமக்கு செய்ய வேண்டியது, ஹல்லேலூயா, எனக்கு ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை கவனிக்க யாரும் இல்லை, இந்த காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லும் போது தேவ சமூகத்தில், ஹல்லேலூயா, ஆண்டவர் கேட்கிறது. முழு பலத்தோடு முழு ஆத்மாவோடு தேவ சமூகத்தில் நெருங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, சோர்ந்து போயிருக்கிறவர்களே, இன்றைக்கு எழும்புங்கள், தேவ சமூகத்தில் நில்லுங்கள், தேவனோடு இடைபடுங்கள். ஹல்லேலூயா, யோனா எப்படி தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தானோ அதை போல, ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் நின்று, ஹல்லேலூயா, தேவனோடு, ஹல்லேலூயா, ஒப்புரவாகி, ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும், என்னுடைய குறைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளும், எங்களுடைய பாவங்கள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளும், என்னுடைய மீறுகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா, நீ சாலமோனோடு இருந்தீரே, நீ இஸ்ரவேல் மக்களை யாரோடு நேசிக்கிற தேவனே, என்னை நீ நேசிக்க கடந்து வாரும். ஹல்லேலூயா, வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரை இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து சொன்னீரேன், என்னோடு நீர் கடந்து வாரும், என் குடும்பத்தோடு வாரும். ஹல்லேலூயா, எங்களை விசாரிக்க வாரும், என் பிள்ளைகளை விசாரிக்க பாரும், என்னுடைய காரியங்களை விசாரிக்க வாரும் என்று சொல்லும்போது தேவனுடைய கரம் உங்கள் மேல் வரும், உங்களுடைய குடும்பத்தின் மேல் வரும், உங்களுடைய எல்லைகள் மேல் வரும். ஹல்லேலூயா, எல்லா கட்டுகள் உடையும், பிசாசுடைய கிரியைகள் உடையும். ஹல்லேலூயா, ஆண்டவரே, ஒன்று செய்ய வேண்டும், தேவனுக்காக நீ எழும்பணும், தேவ சமூகத்தில் நிற்கணும், அப்பொழுது தேவனுடைய கண்கள் உங்க மேல் நோக்கமாயிருக்கும். ஹல்லேலூயா, கண்கள் மட்டுமல்ல, சாலமோனுக்கு ஆண்டவர் சொன்னது போல அந்த ஆலயத்தின் கண்கள் மட்டுமல்ல, ஹல்லேலூயா, என் இருதயம் அங்கே இருக்கும் என்று சொன்னது போல ஆண்டவருடைய இருதயம் நம்மேல், ஹல்லேலூயா, கடந்து வரும். ஹல்லேலூயா, அப்படியாக நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். பாருங்கள், அப்படியாக இந்த நாட்கள் நாம் எழும்பணும். ஹல்லேலூயா, தேவனுக்காக நிற்கணும், ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனுக்காக ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா, எழும்பணும். ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் முழங்கால் மடக்கணும், அழிந்து ஒரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். அப்பொழுது நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மகனாக நாம் மாற முடியும், தேவனை, ஹல்லேலூயா, விசாரிக்கிற ஒரு மகனாக மகளாக மாற முடியும். ஹல்லேலூயா, தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். ஹல்லேலூயா, இந்த நாட்கள் எழுந்து கட்டணும். ஹல்லேலூயா, அப்படியாக நாம் மாறணும். ஹல்லேலூயா, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்தை தேவனுக்காக பிரியமாய் நடக்கும் போது, ஹல்லேலூயா, தேவன் ஒரு விசாரிக்கிற ஒரு மகனாக நம்மை மாற்றுவார். அதை ஆண்டவர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார், நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மகனே மகளே, எந்த காரியம் உன்னை, ஹல்லேலூயா, உன்னை கீழ்ப்படுத்துகிறது, தேவ சமூகத்தை விட்டு அகன்று போக வைக்கிறது, இன்றைக்கு ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் நிற்கணும். ஹல்லேலூயா, தேவனோடு ஒப்புரவாகணும். இந்த உலகத்தை அல்ல, உலகத்தை உண்டாக்கின தேவனிடத்தில், ஹல்லேலூயா, எல்லா வல்லமைகளும் உண்டு. அவர் சேனைகளின் தேவன். ஹல்லேலூயா, அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா, இன்றைக்கு நாம் அவருக்கு பிரியமுள்ள மகளாய் மாற வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, கடைசியாக ஒன்றை பார்க்கிறோம், நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பாருங்கள், நெகேமியா 1ஆம் அதிகாரம் 5 முதல் 11வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களே ஆனால்
உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரே, உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டுக்கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியனுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். ஹல்லேலூயா. இதில் நெகேமியா ஒரு ஹல்லேலூயா தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்கிற ஒரு ஹல்லேலூயா ஒரு வார்த்தை தான். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் நெகேமியா தேவனுக்கு முன்பாக நிற்கிறான். பாருங்கள், அவன் முதலாக முன்பு பார்த்தது போல இந்த இடத்தில் நெகேமியா முன்பு தேவனுக்கு முன்பாக நின்று பாருங்கள். உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதற்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, இன்றைக்கு என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் ஹல்லேலூயா அறிக்கையிடுக. உம்மை அன்பு கூறுவர்களுக்கு ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்துவம் உம்முடைய அன்பு கூறுவர்களுக்கு உம்முடைய உடன்படிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் என்று சொல்லி ஹல்லேலூயா இன்றைக்கு நான் உம்மிடத்தில் ஏறெடுக்கிற இந்த ஜெபத்திற்கு உம்முடைய ஹல்லேலூயா செவிகள் கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக என்று தேவனிடத்தில் ஒரு மன்றாட்டை வைக்கிறான். ஹல்லேலூயா. இந்த நெகேமியா எப்போது இந்த ஹல்லேலூயா ஜெபத்தை ஏறெடுக்கிறான் என்றால், இந்த விண்ணப்பத்தை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போகிறான் என்றால் என்ன, எப்பொழுது என்றால் அவனுடைய சகோதரர்கள், இவன் பானபாத்திரக்காரனாய் இருக்கிறான் அரசர் சமூகத்தில். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை விட்டு வெளியில் ஹல்லேலூயா இருக்கிறான். அந்த இடத்தில் ஹல்லேலூயா அவனுடைய சகோதரர்கள் அனானியா ஹல்லேலூயா அவருடைய சில ஆட்களும் இவனை சந்திப்பதற்காக இந்த இடத்தில் ஹல்லேலூயா நெகேமியா இடத்தில் வருகிறார்கள். அந்த இடத்தில் உடனே நெகேமியா கேட்கிறான். பாருங்கள், ஹல்லேலூயா அந்த ஹல்லேலூயா அலங்கங்கள் ஹல்லேலூயா இஸ்ரவேல் தேசத்தில் ஹல்லேலூயா அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. நாம் முன்பு பார்த்தோம் ஹல்லேலூயா அந்த சாமுவேல் கட்டிய தேவாலயங்கள் ஹல்லேலூயா அதனுடைய அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஹல்லேலூயா. அது இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கிறது என்று விசாரித்து கேட்டான். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கும் அது இடிக்கப்பட்ட அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அது கட்டி முடிக்கப்படவில்லை, அது பராமரிக்கப்படவில்லை என்று கேள்விப்பட்டதை அறிந்து உடனடியாக ஹல்லேலூயா நெகேமியா தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா அவன் உபவாசம் பண்ணுகிறான், விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஹல்லேலூயா அன்பு கூறுவர்களுக்கு உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு உடன்படிக்கை கிருபையும் காக்கிற மகத்துவம் உள்ள தேவனே, உம்முடைய சமூகத்தில் நான் உபவாசம் பண்ணி ஹல்லேலூயா விண்ணப்பத்தை வைக்க போகிறேன். அந்த விண்ணப்பத்திற்கு ஹல்லேலூயா உம்முடைய கவனித்தோம், உம்முடைய கண்கள் திறந்தும் இருக்கணும், அதை நீங்க அங்கீகரிக்கணும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறான். இதற்கு ஹல்லேலூயா அவருடைய அதற்கு முன்பாக தேவ சமூகத்தை பார்க்கும் நம்மை வாசித்தது போல அவரிடத்தில் நான் முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுகிறேன். ஆண்டவரே, அவர்களுக்கு நீ எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற தேவன் என்று தேவ சமூகத்தில் அவர்களுக்கு தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டுதான் தேவனோடு ஒரு விண்ணப்பத்தை வைக்க போகிறான். அந்த இடத்தில் ஹல்லேலூயா அவன் என்ன விண்ணப்பத்தை வைக்க போகிறான் என்றால், நான் இந்த இடத்தில் தேவ சமூகம் எனக்கு பானபாத்திரக்காரனாய் இருக்கிறேன், இந்த இடத்திலிருந்து எனக்கு அந்த இடிக்கப்பட்ட ஹல்லேலூயா அலங்கை எப்படியாவது கட்டப்பட வேண்டும், அதற்காக நெகேமியா தனி மனிதனாக எழும்ப நினைக்கிறான். தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணேன். ஹல்லேலூயா. அந்த இடத்தில் ஆண்டவரோடு ஹல்லேலூயா என்ன விண்ணப்பம்னா, உம்முடைய ஹல்லேலூயா எனக்கு இந்த இடத்தை விட்டு இந்த அரசனிடத்திலிருந்து எனக்கு தயை கிடைக்கணும், அந்த இடத்தில் நாம் கடந்து போய் அந்த அலங்கங்களை கட்டுவதற்கான காரியங்கள் செய்வதற்கு தயையும் கிருபையும் கிடைக்கணும், அதற்காக ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் மன்றாடி என்ன சொல்லும், அந்த விண்ணப்பத்தை அரசன் அங்கீகரிப்பதற்கு அந்த நான் செய்யும் இந்த ஜெபம் இந்த விண்ணப்பம் உம்முடைய தேவனாகிய கர்த்தாவே அதை கவனித்தும் அவனுடைய கண்கள் திறந்து இருந்து எனக்கு கிருபை கிடைக்கும் வேண்டுதல் செய்கிறான். ஆண்டவர் அந்த ஹல்லேலூயா வேண்டுதலை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. அது பெரிய ஒரு காரியம். அந்த இடத்தில் இருக்கிற அரசனிடத்திலிருந்து ஹல்லேலூயா அங்கே ஹல்லேலூயா அனுமதி கிடைப்பது ஹல்லேலூயா சிரமம் இருந்தாலும் ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் விண்ணப்பம் வைத்த போது ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உம்முடைய கற்புமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கும் பனைகளை கைகளுக்கும் உடன்படிக்கை நிறைவேற்றுகிற தேவனே, ஹல்லேலூயா இன்றைய உம்முடைய சமூகத்தில் நான் உபவாசம் பண்ணி பாவங்களை அறிக்கையிட்டு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறேன். எனக்கு இந்த விண்ணப்பத்திற்கு நான் அனுமதி கிடைக்கணும், நான் அரசனோடு நான் பேசுவேன், அவரிடத்திலிருந்து எனக்கு ஹல்லேலூயா அனுமதி கிடைச்சு நான் அந்த இடத்தில் போய் அலங்கத்தை கட்டுவதற்குள் எல்லா காரியம் நடக்கணும் விண்ணப்பத்தை வைத்தான். அதை ஆண்டவர் கேட்டு அதை ஹல்லேலூயா
ஏனென்றால் ஆண்டவர் ஹalleluya அதுக்கு அவருடைய அந்த விண்ணப்பத்திற்கு தேவனுடைய ஹalleluya செவிகள் சிறந்தது, அவருடைய கண்கள் திறந்தது. ஹalleluya எல்லாவற்றையும் கவனித்து கேட்டு ஆண்டவர் ஹalleluya அந்த ஹalleluya நெகேமியாவுக்கு ஹalleluya அந்த அரசனிடத்திலிருந்து தயை கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அந்த இடத்தில் ஹalleluya அலங்கங்கை கட்டுவதற்கு பெர்மிஷன் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். பாருங்கள், எல்லாவித அனுகூலங்களும் என்னெல்லாம் நெகேமியா அதற்கு பிற்பாடு நாம் வாசிக்கும் போது அந்த இடத்தில் கடந்து போகணும், கடந்து போகிற இடம் பல அரசர்கள் இருக்கிறார்கள், பல நாடுகளை கடந்து போனோம், அவர்கள் என்ன வழிவிட்டு அனுப்பணும், அதற்கெல்லாம் நீர் கடிதம் கொடுத்து அனுப்பணும், அந்த அலங்கத்தை கட்டுவதற்கு மரங்கள் வேணும்னு விண்ணப்பம் வைக்கிறான். எல்லாவற்றையும் அரசர் எல்லா அனுமதிகளையும் வழங்கி அவனுக்கு அந்த இடத்தில் போய் அதை கட்டுவதற்கு கிருபை செய்தார். ஹalleluya இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் ஹalleluya முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் தேவனில் அன்பு கூறுகிறேன். ஹalleluya நாம் 3 இடத்தில் பார்த்தோம். பாருங்கள், ஹalleluya இஸ்ரவேல் மக்களுக்கு ஹalleluya அந்த இடத்தில் ஆண்டவர் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் ஹalleluya அன்பு கூறுகிறேன் என்றால் ஹalleluya என்னுடைய ஹalleluya வருடத்தின் துவக்கம் முதல் கடைசி வரை ஹalleluya ஹalleluya என்னுடைய கண்கள் அந்த இடத்தில் திறந்திருக்கும் என்று சொன்னார். ஹalleluya அடுத்து ஹalleluya சாலமோன் கட்டிய ஹalleluya அந்த ஆலயத்தில் ஹalleluya ஹalleluya தேவனுடைய முன்பாக கைகளை விரித்து சொல்லி இந்த ஆலயத்தில் நான் செய்யும் விண்ணப்பத்திற்கு ஹalleluya அவருடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருக்கணும்னு சொல்லி வேண்டுதல் செய்தான். அதற்கு முன்பாக அதே போல நாம் இடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்துவோடு அன்பு கூறுவதை நினைத்தருளும் என்று ஹalleluya அறிவுறுத்தி விண்ணப்பம் செய்தான். அதை ஆண்டவர் அங்கீகரித்து ஹalleluya அதற்கும் ஹalleluya என் ஹalleluya கண்களும் என் இருதயம் அங்கே இருக்கு என்று ஆண்டவர் ஒப்பு கொடுத்து அற்புதங்களை செய்தார். இந்த இடத்தில் நெகேமியா ஹalleluya என்னுடைய ஆலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, நான் வேறு இடத்தில் இருக்கிறேன், இந்த அரசனிடத்தில் இந்த அனுமதி பெற்று போனோம் ஹalleluya அதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி ஹalleluya என்னுடைய பாவங்களை மன்னியும் அப்பா என்று சொல்லி தேவனோடு ஒப்புரவாகி ஆண்டவரே உம்மோடு நான் நடக்கிறதை நீ கவனித்து பாரும், உம்மை அன்புகளுக்கு நீர் செய்கிற காரியங்களை நீர் ஹalleluya உடன்படிக்கை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன், கேட்கிறது எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன் ஹalleluya என்று அவருக்கு ஹalleluya நினைப்பூட்டி தேவ சமூகத்தில் விண்ணப்பம் செய்தபோது ஹalleluya அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஹalleluya ஏற்பட்ட ஆசீர்வாதங்கள் ஹalleluya தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஹalleluya இந்த 3 காரியங்களை பார்த்தோம். ஹalleluya இஸ்ரவேல் மக்களுக்கு ஹalleluya ஹalleluya சாலமோன் ராஜாவுக்கு ஹalleluya நெகேமியாவுக்கு எல்லாவற்றுக்கும் காரணம் அவருடைய கற்பனைகளின்படி அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவன். ஹalleluya இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள், எப்படிப்பட்ட தடைகள், எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மால் செய்ய முடியாத காரியங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் இறங்கி வந்து ஆண்டவர் கிருபை செய்தார், அற்புதங்களை செய்வார், நம்முடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதிலை கொடுப்பார், அவர்கள் செவிகள் கவனிக்கும், அவருடைய கண்கள் திறந்திருக்கும், இரவும் பகலும் வருடத்தின் துவக்கம் முதல் கடைசி வரை இருக்கும். நாம் செய்ய வேண்டியது முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவருக்காக நிற்கணும். இந்த நாட்களில் எழும்பணும், தேவ சமூகத்தில் நிற்கணும், எழுப்புதலுக்காக நிற்கணும். ஹalleluya பிசாசு நம்மளை எந்த விதத்திலும் வஞ்சிக்க விடக்கூடாது. அவனுக்கு எதிர்த்து நின்று தேவ சமூகத்தில் முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு நின்று தேவ சமூகத்தில் எழும்பி ஹalleluya நெகேமியா எப்படி எழும்பி அலங்கத்தை கட்டினானோ அதை போல ஆண்டவர் எழும்பணும். உங்களுக்கு செய்ய முடியாத காரியங்கள் தேவ சமூகத்தில் ஒப்புரவாகி நிற்கும் போது தேவனுடைய கரங்கள் உங்களுக்காக இறங்கி வரும். ஹalleluya எந்த இடத்திலெல்லாம் தடைகள் இருக்க தடைகள் மாறும், எந்த இடத்திலெல்லாம் தயை கிடைக்கணும் அந்த தயை ஆண்டவர் கட்டளையிடுவார். இன்றைக்கு ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு பெரிய ஹalleluya எந்தெந்த காரியங்கள் இருக்கிறதோ ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கும் போது கர்த்தர் நம்மிடத்தில் இறங்கி வருவார். விசாரிக்கிற ஒரு மனிதனாக நம்மை மாறுவோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை மாறணும், அதற்காக நாம் நிற்கணும். ஹalleluya அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த கடைசி நாட்கள் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹalleluya இந்த நெகேமியாவுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் இருந்தால் மன்னியும் உபவாசம் பண்ணுகிறான், தேவ சமூகத்தில் நிற்கிறான். நினைத்தருளும் உம்முடைய ஹalleluya சமூகத்தில் முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவர்களுக்கு சகலவும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிற தேவனே என்று சொல்லி விண்ணப்பங்களை வைத்த போது ஹalleluya
ஆச்சரியமான காரியங்களை நெகேமியா கண்டுகொண்டான். எத்தனையோ பெரிய விஷயங்களை அந்த அரசனிடத்திலிருந்து பெற்று அந்த இடிந்து கிடந்த அலங்கத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்தார். அதை போல நம்முடைய தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எல்லோருக்கும் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். இப்பொழுது செய்யும் அப்படியாக ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். மற்றும் பாருங்கள், உபாகமம் 11:22 இவ்வாறு சொல்கிறது, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால், 23வது வசனம், கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். 24, உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். வனாந்திரத்தையும் லெபனனையும் தொடங்கி ஐப்ராத் நதியும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாய் இருக்கும். 25, உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்வார். பாருங்கள், எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக அவருக்கு ஆண்டவர் சொல்லிருக்கார், அவர்கள் கற்பனைகளை ஜாக்கிரதையாய் கை கொண்டால், முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அவரை நீங்கள் கை கொள்கிறால் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை துரத்தி விடுவார். நீங்கள் உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு எதிராக இருக்கிற ஜாதிகள், நீங்கள் பயப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பார்க்கிறார். உங்களை பார்க்கலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். ஐயோ, இவர்கள் பணம் படைத்தவர்கள், பல காரியங்கள், பல ஆட்கள் பலத்தை கொண்டவர்கள், இவர்களை எப்படி முறியடிக்க முடியும்? நம்மை எதிர்க்கிறார்கள், காரணம் இல்லாமல் பயக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டியது தேவ சமூகத்தில் முழு பலத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கணும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க கிளைம் பண்ணலாம். ஆண்டவரை இப்படி நீ சொல்லி இருக்கிறீரேன், உங்களை பார்க்கலாம் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்தி விடுங்கள். ஹல்லேலூயா. மற்றும் உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமி மேலெல்லாம் வர பண்ணுவார். நம்மை எதிர்க்கிற, நம்மை பயப்படுத்துகிற ஆட்கள் மேல் நம்மை கொண்டு ஹல்லேலூயா அவர்கள் நாம் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மோடு இருந்தால் நம்மை பற்றின பயம் அவர்களுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த ஹல்லேலூயா வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா 25ஆம் வசனம், ஹல்லேலூயா உபாகமம் 11:25 சொல்லுகிறது, உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வர பண்ணுவார். ஓ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நாம் பயம் இல்லாமல் ஹல்லேலூயா ஜீவனம் பண்ண ஆண்டவர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நமக்கு முன்பாக ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்றால் வருடத்தின் துவக்கம் முதல் கடைசி வரை தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஹல்லேலூயா ஒன்றே ஒன்று, தேவனுடைய கற்பனைகள் என்படி முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு அவரில் அன்பு கூறணும். அவர் எல்லா நன்மைக்கு ஏதுவாக செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு நண்பரை எத்தனையோ பல 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் சந்தித்திருக்கிறேன். அவருடைய சமூகத்தில் நான் சொல்லி பல காரியங்களுக்கு நான் சொல்லி இப்பேற்பட்ட காரியங்கள் இருக்கிறது, இதெல்லாம் செய்து முடிக்கணும், எப்படி ஆகும் என்று சொல்லும் போது அவர் சொல்வார், எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வெரி சிம்பிளாக அவர் தேவனோடு நடக்கிற ஒரு மனிதன். அவருடைய பேரை முனுசாமி என்று சொல்லுங்க, இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. எந்த ப்ராப்ளத்தை சொன்னாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அதற்கு நான் கண்டுகொண்டது அவரிடத்தில், அவர் ஒரு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஒரு தேவ அன்பு கூற ஒரு தேவ மனிதனுக்குத்தான் இப்படியாக சொல்ல முடியும். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கை மாறணும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தேவ மனிதனுக்கு இருக்கிற நம்பிக்கை, தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஏனென்றால் அவர் தேவனோடு இருக்கிற மனுஷன், ஒரு தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷன், தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற மனுஷன். ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கை எனக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. வைராக்கியமாக தேவனுக்காக நிற்கிற ஒரு தேவ மனிதன். அந்த மனிதன் தான் சொல்லுவார், எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார், பயப்படாதே, கலங்காதே மகனே, நீர் எல்லாவற்ற காரியங்களிலும் தேவன் இடைப்பட்டு எல்லாவற்றையும் செய்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்படியாக நம்முடைய வாழ்க்கை மாறணும். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் தேவன்
தேவன் அப்படியாக செய்யணும். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் தேவனுக்காக நிற்கணும், தேவ சமூகத்தில் நிற்கணும். ஒரு தேவன் விசாரிக்கிற ஒரு மகனாக, மகளாக, ஒரு தேவன் விசாரிக்கிற குடும்பமாக, தேவனுடைய சுத்தத்தின்படி நடக்கிற ஒரு குடும்பமாக, இந்த நாட்கள் எழுப்புதலை ஹல்லேலூயா உண்டாக்குகிற ஒரு குடும்பமாக, தேவனுடைய ஹல்லேலூயா வசனங்களை சொல்வதற்கு அரணம் கோட்டையுமான ஒரு குடும்பமாக ஆண்டவர் ஹல்லேலூயா மாறணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க எழும்பணும், நெகேமியா போல எழும்பணும். உங்களால் முடியும். ஹல்லேலூயா சோர்ந்து போக கூடாது. எதிர்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆள் பிசாசானவன். அவனை மட்டும் எதிர்த்து நின்று தேவனோடு நடக்கிறவர்களாய் மாறணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு முன்பாக ஒருவனும் நிற்பதில்லை. ஹல்லேலூயா. எழும்பணும். அப்படியாக நடக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் நிற்கிறோம். அப்பா, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு முன்பாக எங்களை கண்களை ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே, வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனே, உம்மால் எல்லாம் செய்ய முடியும். சேனைகளின் தேவன், இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ, இந்த உலக வாழ்க்கையில் ஹல்லேலூயா அலைப்பட்டு, ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா, எப்படியாக நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும், எப்படியாக இந்த காலத்தில் தேவனுக்காக நிற்க முடியும் என்று சொல்லி கலங்கி நிற்கிற அநேகர் இருக்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களை கண்ணோக்கி பார், நீ சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, ஹல்லேலூயா, அவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கை கற்பனைகளை முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு ஹல்லேலூயா இன்று முதல் கை கொண்டு உம்மோடு ஒப்புரவாகி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்யணும். ஹல்லேலூயா. நோய்கள் மாறணும் அப்பா, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படணும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் காரியங்கள் அற்புதம் நடக்கணும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஹல்லேலூயா மாறணும். சாபங்கள் மாறணும். என் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். உம்முடைய வார்த்தை அவர்களை உயிர்ப்பிக்கணும் அப்பா, அவர்களை கட்டுவிக்கணும். ஆண்டவரே, அன்று நெகேமியா எழுப்பின ஆண்டவர் அதுபோல இந்த பிள்ளைகளை எழும்பணும். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் கிருபை செய்யணும் அப்பா, அப்படியாக இந்த பிள்ளைகளை மாற்றணும். அப்படியாக நீ மாற்றி அற்புதம் செய்வதற்காக நன்றி. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. God bless you all.